என்னுடைய ஏழ்மையை யார் பாப்பா? என்னுடைய சூழ்நிலையில் யாருமே என்னை விசாரிக்க இல்லை, ஒருத்தரும் எனக்கு உதவி செய்யலை, என்னை பற்றி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, என்னை பற்றி யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஒரு ஏக்கம், கவலை உங்களை இருக்குல்ல, ஒரு பாரம் இருக்குல்ல. கவலைப்படாதீங்க. மனுஷர்கள் உங்களை பற்றி ஒன்றும் உங்களை நிலைமையை பற்றி புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார். பயப்படாதீங்க. அவர் உங்களை காப்பார், அவர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இருதயம் கலங்காவது இருப்பதாக. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 18வது அதிகாரம் 27வது வசனம். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை தூக்கி சுமப்பேன். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நான் உன்னை அரவணைப்பேன், நான் உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன், உனக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பேன். பயப்படாத. இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.